கடல்ல கப்பலே கவுந்தாலும் சரி, ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் இதெல்லாம் நடக்குமாங்க, இதெல்லாம் சாத்தியமாங்க? இரு பெரும் திராவிட கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய எதிரியாக வர்றாங்க. இவங்க எப்படிங்க கூட்டணி வைப்பாங்க? நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், திமுகவும் அதிமுகவும் வெளியில தான் கொள்கை ரீதியான எதிரின்னு காமிச்சுக்கிறாங்க. ஆனால் அண்டர் கிரவுண்டில் செம்ம டீலிங்கில் இருக்காங்க. இதுவரைக்கும் எண்ணற்ற வழக்குகள் திமுகவால் அதிமுக மேலே போடப்பட்டிருக்கு, அதிமுகவால் திமுக மேலே போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வழக்குகள் எல்லாமே வெறும் வழக்காக தான் இருக்கே தவிர அதை விசாரித்து மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்குலாம் கொண்டு போயிருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படிதான் பல வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் போடப்பட்டது. இது ஒரு சான்று. இது போல எண்ணற்ற விஷயங்கள்ல திமுக அதிமுகவும் மிகப்பெரிய வாலிப நண்பர்களாக தான் இருந்துட்டு வர்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாளா மிகப்பெரிய முகமுடியை போட்டிருந்தாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. என்ன இருந்தாலும் ரெண்டு கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, திமுக ஒரு கொள்கை பேசும், அதிமுக ஒரு கொள்கை பேசும், இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டியே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. விஜயை வரவே விடக்கூடாது அப்படின்னு திமுகவும் நினைக்குது, அதிமுகவும் நினைக்குது அப்படின்னு. இப்ப திமுகவும் இல்லாம அதிமுகவும் இல்லாம ஒருத்தர் ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ரெண்டு பேராலையும் ஜீரணிக்க முடியல, தாங்கிக்க முடியல. ஒன்று நீ ஜெயிச்சிரு, இல்லை நான் ஜெயிச்சிறேன் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்க இவ்வளவு நாளாக போட்டிருந்த முகமுடியை இன்னைக்கு கலட்டை தூர போட்டிருக்காங்க. யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகட்டும், ஆனால் இந்த விஜய் ஆகக்கூடாது. இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இன்னைக்கு ஒரு ரகசிய கூட்டணியாக இருந்தது. இன்னைக்கு வெளிப்படையா நாங்கள் கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு நேற்று மாலையிலிருந்து இந்த தகவல் ஓடிட்டு இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட திமுகவோ அதிமுகவோ இதை மறுத்து பேசலை. அதுக்கு கண் துடைப்பா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு காணொலி ஓடிட்டு இருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. விஜயோட ஆட்சிக்கு நாங்கள் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அமைதியாக இருப்போம். நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே அவருக்கு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்தந்த கட்சிகள் நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது விஜய்க்கு அப்படின்னு தடுத்து நிறுத்துறீங்க. ஆனால் வெளியில் என்ன சொல்கிறீங்க, விஜய் நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 6 மாதத்துக்கு நாங்கள் விஜய் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், நாங்கள் உற்று கவனிப்போம். அப்போ 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 6 மாதத்துக்கு மேலே நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்கிறீங்களா? இது எல்லாமே ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே திரை மறைவில் நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. விஜயை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு கை கோர்த்திருக்கு. ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் பதவி ஏற்பாரா மாட்டாரான்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, அதை யாரும் மறுக்கல. ஆனால் இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் எவ்வளவு பெரிய போலி, எவ்வளவு பெரிய விருப்ப மக்கள் மத்தியில் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்றது நேற்று மாலையிலிருந்து இப்போ வரைக்கும் நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. ஆளுநரை சந்திக்க இபிஎஸ் டைம் கேட்டிருக்காரு அப்படின்ற தகவல் சொல்லப்படுது. இவர் எதுக்கு டைம் கேட்கிறாருன்னு பார்த்தா, ஆட்சி அமைப்பதற்கு. யார் இப்போ ஆதரவு கொடுப்பான்னு பார்த்தா அதுதான் ஷாக்கிங்கான நியூஸாக இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு கொடுப்பாரு, இபிஎஸ் முதலமைச்சராக இருப்பாரு, துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. நடக்கக்கூடிய இந்த கோமாளி அரசியல்ல ஜெயிக்க போவது யார் அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, இந்த திமுகவும் அதிமுகவும் இதுவரைக்கும் மக்கள் மத்தியில் சம்பாதிக்காத ஒரு மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் அடுத்த கட்டமாக நம்ம எல்லாரும் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல இறங்கி போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த அளவுக்கு தேவை இருக்காது. விஜய்க்கு எதிர்ப்பு பிரச்சனைகள் அப்படின்றது புதுசல்ல. இதுக்கு முன்னாடி படத்துக்கு முதல் நாள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பதவியேற்புக்கு முதல் நாள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி படத்துக்கு முதல் நாள் பிரச்சனை வரும்போது அந்த தடைகளை உடைச்சு வரலாறு படைச்சாரோ, அதே போல இந்த பதவியேற்புக்கு முன்னாடி வந்த பிரச்சனையுமே இவர் தடையை உடைச்சு மிகப்பெரிய வரலாறு படைப்பார் அப்படின்னு சொல்றாங்க தாவேகாவின் மிக முக்கியமான ஆதரவாளர்கள். இதுவரைக்கும் நம்ம எவ்வளவோ அரசியல் பேசியிருப்போம், அரசியல் காணொலிகள் பார்த்துருப்போம், அரசியல் விஷயங்களை கடந்து வந்திருப்போம். ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் நிகழாத ஒரு விஷயம் நிகழ்ந்துட்டு இருக்கு. நேற்று மாலையிலிருந்து திமுகவோட தயவோடு அதிமுக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு நியூஸ் முழுக்க ஓடுது. உடனடியாக தடுத்து நிறுத்தி இப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. விஜய் கூட ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படின்னு அதிமுக சொன்ன உடனே கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமியோட அனுமதியோட நான் சொல்றேன், நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சார்ல. திமுக கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு வந்த உடனே ஏன் மறுப்பு தெரிவிக்கல? இவங்க எல்லாரோட எண்ணமும் என்னவா இருக்குன்னா, விஜய்ன்ற ஒருத்தர் எப்படி இங்க ஆட்சி அமைக்க முடியும்? நேத்து நடிகராக இருந்தார், இன்னைக்கு அவர் அரசியல்வாதியா மாறி மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட நம்ம அவரை விடக்கூடாது அப்படின்னு இந்த ரெண்டு கட்சிகளும் கை கோர்க்குது. நீங்க பாருங்க எப்படிப்பட்ட கொடூரமான கேவலமான அரசியலுக்கு போயிட்டு இருக்குன்னு. இப்ப விஜய் ஒருவேளை முதலமைச்சர் ஆகல, அவர் பதவி ஏற்கல, இவங்க யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறானாலும் கூட 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோட வலுவான எதிர்கட்சியா அவர் உட்கார போறாரு. எப்படி முதல் தேர்தல் 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கிய ஒருத்தர் இன்னும் 3 ஆண்டு நிறைவு கூட பெறல, அதுக்குள்ள ஆட்சியை நோக்கி நகர்ந்துட்டாரு. ஒருவேளை இது மிஸ் ஆனாலும் கூட எதிர்கட்சி தலைவராக உட்காருவாரு. அடுத்த முறை தேர்தல் எப்ப வந்தாலும் 200 சீட் அவர் ஜெயிப்பார். இதுதான் கள நிலவரம், கள யதார்த்தம். ஆனால் இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, விஜயை வரவிடக்கூடாது, நம்ம தடுத்தரணும், ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி மிகப்பெரிய ஒரு டிராமாவை போட்டுட்டு இருக்காங்க. இதிலிருந்து இந்த திமுக அதிமுக எவ்வளவு கேடுகெட்ட அரசியலை பண்ணுறாங்க அப்படின்றத மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் பல முறை எடப்பாடி பழனிசாமியை தாக்கி நம்ம வீடியோ போட்டிருப்போம். எல்லாரும் கேட்பாங்க, எடப்பாடி பழனிசாமியில் உங்களுக்கு என்னங்க வன்மம், என்னங்க கோபம்,
இந்த மாதிரி அரசியலை கேவலமான வரலாறு எழுதுறாரு பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு அவர்கிட்ட கோவமே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, துரோகம் அப்படின்ற ஒரு வரலாறு படைச்சு துரோகத்தினாலேயே நம்ம பதவியை பெற முடியும் அப்படின்னு ஒரு தப்பான உதாரணமா மாறினாரு. இப்போ என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி போற பக்கமெல்லாம் இந்த திமுக தீய சக்தி, இந்த திமுக ஆட்சி நமக்கு வேண்டுமா, மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எடப்பாடியார் தான் ஆளணும், அப்பதான் மக்கள் வாழணும் அப்படின்லாம் பாட்டு போட்டுட்டு ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணீங்களே, அப்ப திமுகவை கடுமையாக எதிர்த்து வந்த நீங்க இன்னைக்கு திமுகவோட சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கீங்க? நான் எழுதி வச்சுக்கோங்க, ஒருவேளை நீங்க ஆட்சி அமைக்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து வருவாங்க. ஒருத்தராவது ஒரு தொகுதிக்கு நீங்க மக்கள் மத்தியில் போயிட முடியுமா? அப்பேற்பட்ட ஓபிஎஸ், அவர் மேல அவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு, அவ்வளவு வழக்கு இருக்கு. ஆனா அன்றைய தினம் அவர் மேல மக்கள் எல்லாரும் பாவப்பட்டு சசிகலா முதலமைச்சராக போறாங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போறாரு, ஓபிஎஸ் பாவங்க அப்படின்னு பரிதாபப்பட்டு மக்கள் எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர்களை விரட்டி அடிச்சாங்க. அந்த தகவலாம் ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்க விஜயை எதிர்த்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு, ஜனநாயக படுகொலையை பண்ணிட்டு, நான் திமுகவோட கை கோர்த்து நான் போவேன் அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க அது மட்டும் நடந்துடவே கூடாதுங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துடக்கூடாது, சேர்ந்துட்டா நாடு நாசமா போயிடும், விஜய் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் உண்மையிலேயே முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் ரெண்டாவதா இருக்கட்டும், ஆனா இந்த ரெண்டு கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கட்டும், மக்கள் மத்தியில மிகப்பெரிய வீழ்ச்சியை அவங்க பார்க்கட்டும். நிறைய பேர் நேற்று மாலையிலிருந்து எனக்கு செய்திகள் அனுப்புறாங்க, அண்ணன் விஜய் அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆகிறது தடுக்கப்படுது, இது நடக்கட்டும் நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, இது வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் எவ்வளோ பெரிய போலி, எவ்வளோ பெரிய ஊழல் கட்சிகள் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். இப்போ இயற்கையாக பார்த்து ஒரு சூழ்நிலையை உருவாக்குது, இவங்க ரெண்டு பேரும் மக்கள் மத்தியிலிருந்து நிராகரிக்கப்பட வேண்டிய கட்சிகள் அப்படின்றது இப்படி ஒரு சூழ்நிலை அமையும். ஒருவேளை இவங்க தப்பித்தவரை ஆட்சி அமைச்சாலும் கூட ஒரு மாதம் தாங்காது. இந்த 120 சட்டமன்ற உறுப்பினர்களும் தொகுதிக்குள்ளே போக முடியாது, மக்கள் அவ்வளவு விரக்தியில் இருப்பாங்க. ஒருத்தர் வேணும்னு ஜனநாயக முறைப்படி மக்கள் ஒருத்தரை தேர்வு செய்கிறாங்க, அவரால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல, ஆனால் அவரை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி எதிரியா இருக்கக்கூடிய நாங்கள் வந்து ஒன்று சேருவோம், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஆனால் என் எதிரிக்கு 2 கண்ணும் போகணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்குல்ல, இது என்ன நீங்க ஆரோக்கியமான அரசியல் பண்றீங்க? இப்போ வந்து காலையில கண் துடைப்பு நாடகம் போட்டுக்கிட்டு விஜயோட ஆட்சி நடப்பதற்கு நாங்க உறுதுணையா இருப்போம், நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாரும் என்ன அந்த அளவுக்கு அடி முட்டாளா இருக்காங்களா? இந்த மாதிரி இந்த மக்களை, எங்களுடைய மக்களை, எங்களை கேவலமா இழிவா நினைக்கிறது இந்த திமுக அதிமுக. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நீங்க துவங்கவே முடியும்? அப்ப மக்கள் அந்த அளவுக்கு நீங்க முட்டாளா இலக்காரமா நினைச்சிருக்கீங்களா? 2026 தேர்தலில் 50 வருஷ கட்சி, 75 வருஷ கட்சி எல்லாத்தையும் அப்படி ஊதி விட்டுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் எப்படியாவது நம்ம பதவியை பெறணும் அப்படின்னு பதவி வெறி பிடிச்சி அலைகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்களாம் மக்கள் சேவகர்கள், மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. அதனால இவங்க எல்லாரும் சேவை பண்ணாமல் இருக்கவே முடியாது. அதனால எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக கூட கை கோர்க்கணும் நிர்பந்தப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் என்ன பண்றாரு, இந்த கட்சியை காப்பாற்றணும், இப்படியே விட்டோம்னா கட்சி காணாம போயிடும், நம்ம விஜய் கிட்ட போயிடலாம்னு சொல்லி 17 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு அவர் போராடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம். இப்போ இவங்க எல்லாரும் விஜய்க்கு கூட கூட்டணிக்கு வரணுமாங்க? இதுக்கு தான் நீங்க பேசுறீங்கன்னு கேட்டா உறுதியா கிடையாது. இவங்க யாருமே விஜய் கூட கூட்டணிக்கு வர வேண்டாம். ஆனா உங்களுடைய கொள்கை நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, திமுக கூட கை கோர்க்க வேண்டிய அவசியம் என்ன? திமுகவுக்கு அதிமுக கூட கை கோர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இவ்வளவு நாளா மக்கள் கிட்ட நீங்க வச்ச அரசியல், நீங்க வச்ச குற்றச்சாட்டு, இபிஎஸ் ஒரு ஊழல்வாதின்னு இவர் பேசியிருக்காரு, ஸ்டாலின் ஒரு ஊழல்வாதின்னு இபிஎஸ் பேசியிருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்தா இவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையும் தூசு தட்டிடுவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்ப இதெல்லாம் எங்க போய் கணக்கில் எடுத்துக்கிறது? நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தகவல் என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனடியாக பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பல முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாரையுமே வழக்குகள் எல்லாத்தையும் தூசி தட்டி லஞ்ச ஒழிப்புத்துறையால பதியப்பட்ட வழக்குகள் இது எல்லாத்தையும் நேர்மையான முறையில் விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கின்ற தகவல் வந்தது. இந்த தகவல் எப்படியோ அதிமுக திமுகவுக்கு போயிடுச்சு. இது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம கதையை கதம் பண்ணிடுவாருன்னு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு இவங்க 2 பேரும் கை கோர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய புரட்சியை உண்டாக்கி காசு பணம் இல்லாத, ஜாதி மதம் இல்லாத பிரம்மாண்ட அரசியல் இது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு ஒரு மனுஷன் காலத்தின் கட்டாயத்தினால 108 சீட்டு பெற்றிருக்காரு. அப்படி அவ்வளவு சீக்கிரம் இந்த காலம் உங்களை முதலமைச்சர் ஆக்கிறாது, ஆகவும் விடாது. நீங்க முதலமைச்சர் ஆனீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்க முதலமைச்சர் ஆகிறது ஜனநாயக முறைப்படி பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி குறுக்கு வழியில வந்து மக்களை ஏமாத்தி திருட்டு கூட்டமும் கை கோர்த்துச்சு அப்படின்னா மக்கள் மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவார்கள் வெகு விரைவில். இது காலம் பதில் சொல்லும், கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்க, அப்படிலாம் நம்ம சொல்லலை. பண்ணுங்க, அரசியல் பண்ணுங்க, ஆனா அரசியலை கூட நல்ல வழியில பண்ணுங்க. மக்களுக்கு உண்மையிலேயே உழைக்கணும் அப்படின்னா நீங்க பண்ணுங்க, நிபந்தனையற்ற ஆதரவு நாங்க கொடுக்குறோம், ஒரு முறை விஜய் ஆட்சி பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு தேர்வு செஞ்சுட்டாங்க மக்கள். ஜனநாயக முறைப்படி தேர்வு செஞ்சுட்டாங்க.
இருக்கக்கூடிய மெஜாரிட்டி இல்லைனாலும் கூட இந்த இருக்கக்கூடிய மிகப்பெரிய 3 கட்சிகள் அவர் தானே 108 சீட் வச்சிருக்காரு, ட்ரிபிள் டிஜிட்ல வச்சிருக்காரு. நீங்க எல்லாம் எதுக்கு இப்போ வாயை திறந்து பேசிட்டு இருக்கீங்க? விஜய் எப்படியோ தடுக்கணும் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து இதெல்லாம் பண்ணுங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைங்க. இந்த 2026 இந்த 2 கட்சியும் நாம் தமிழர் கட்சிக்கு பக்கத்துல 2 இடம் பார்க்கலாம். அங்கேயும் உங்க 2 கட்சியும் குழி தோண்டி புதைக்கலாம். இந்த எதிர்பார்ப்பு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே இருக்கு. பலர் என்ன நினைக்கிறாங்க, விஜய் ஆட்சி அமைக்க போயிட்டாருன்னா இவங்க வந்துருவாங்களே, நாடு நாசமா போயிருமே. நாடு நாசமா போகுது இல்லையோ, இந்த 2 கட்சியும் நாசமா போகும். மக்கள் விரட்டி அடிப்பாங்க. அதுதான் நடக்கும். நீங்க ஜனநாயக முறைப்படி நாங்கள் தேர்தலை சந்திப்போம், ஜனநாயக முறைப்படி நாங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்வோம், ஜனநாயக முறைப்படி நாங்கள் அரசியல் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு கேவலமான, இழிவான, மலிவான, அசிங்கமான, ஆபாசமான அரசியலை நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. நீங்க முடிவு பண்ணிக்கங்க, நாங்க இப்படித்தான் இருப்போம், மக்களை ஏமாத்திடுவோம், மக்களை முட்டாள்னு நாங்க நினைக்க வைப்போம், நம்ப வச்சிருவோம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த 2 கட்சிகளும் மிகப்பெரிய முட்டாள்கள்னு மக்கள் களத்துல நிரூபிச்சு காட்டுவாங்க.